அனைவருக்கும் ஜோதிட வணக்கம். ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் சார்பாக இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜோதிட தலைப்பு பேரை சொல்லவா. அது புதுவிதமாக இருக்கு இல்லையா உங்களுக்கு? பேரை சொல்லவா அப்படின்னா என்னன்னா, ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு நாமகரணம்னு சொல்லக்கூடிய பெயர் வைக்கக்கூடிய விழா நடக்கும். அந்த பெயரை என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கும். பொதுவாக என்ன பேருவாங்க, சில பேர் வீட்டு பெரியவங்க பேரை வைப்பாங்க, குலதெய்வம் பேரை வைப்பாங்க, அது மாதிரி வைக்கிறது உண்டு. அகத்திய முனிவர் இந்த பெயருக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்றபடி பெயர் வைத்தால் வசீகரத்தன்மை இருக்கும், அட்ராக்ஷன் இருக்கும், தொட்டதெல்லாம் துளங்கும், நல்ல ஒரு பவர்ஃபுல் மந்திரம் கிடைக்கக்கூடிய எழுத்துக்கள் இந்த இந்த எழுத்துக்கள்ல வச்சா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி தொகுத்து கொடுத்தவர் அகத்தியர். சிலர் சித்தர்கள்லாம் இதெல்லாம் இத மாதிரி வைக்கணும் அப்படின்னு சித்தர்கள் சொன்னதாக சொல்வார்கள். நதி மூலம் ரிஷி மூலம் ஆராயக்கூடாது, நமக்கு நல்லது நடக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம எடுத்துக்கிட்டு எந்த நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறதோ அது ஒரு பார்க்கும்போது, அதாவது உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஜோசியர்கிட்ட நீங்க கேட்கலாம். இல்ல என்னுடைய நம்பர் இங்க இருக்கு, குழந்தை பிறந்த தேதி நேரம் எந்த இடம் அதை நீங்க சொன்னீங்கன்னா அந்த குழந்தை எந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திர பாதம் அப்படின்னு இருக்கு. பாதம் அப்படின்னா ஒரு ராசி கட்டம், மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம். இந்த 12 ராசியிலும் ஒவ்வொரு ராசியிலும் 9 நட்சத்திர பாதங்கள் இருக்கு. இப்போ மேஷம் ராசி அப்படின்னு எடுத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்துல அஸ்வினி 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். அடுத்தது பரணி 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். அடுத்தது கிருத்திகை 1. ஆக மொத்தம் இந்த மேஷம் ராசியில இந்த மாதிரி 9 நட்சத்திர பாதங்கள் இருக்கும். இப்ப 12 ராசிகளுக்கு 9 நட்சத்திர பாதம் இருக்கிறதுனால ஒரு ராசிக்கு 9 நட்சத்திர பாதம், 12 ராசிக்கு எவ்வளவு ஆகுது? 108. அதனாலதான் கோவில்ல கூட அர்ச்சனை பண்ணும்போது 108 அர்ச்சனை அப்படின்னு பண்ற விஷயம் அதுதான். இன்னொரு இதெல்லாம் இருக்கு, ராசி 12 நட்சத்திரம் 27 இத மாதிரிலாம் கூட்டி ஒரு 108 ஒரு கணக்கு வரும், அதுவும் உண்டு. ஆக மொத்தம் ஒரு ஜாதகர் ஒரு குழந்தை அவங்களுடைய வாழ்நாள் பிறந்ததிலிருந்து அந்த குழந்தை அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கணும்னா இந்த அகத்திய முனிவர் சொன்னபடி அந்தந்த நட்சத்திர பாதத்தில் பிறந்த குழந்தைக்கு எந்த ஆரம்ப பெயர் வைக்கிறது நல்லது. சில விஷயங்கள்ல ஒரு எழுத்துக்கள் ஆரம்ப பெயரா வைக்க முடியாது, நம்மளுக்கு தோணாது, வராது. இடம் சொல்ற ஒவ்வொன்றா சொல்றேன் உங்களுக்கு. அந்த நேரத்துல நீங்க அந்த பெயர்ல அந்த எழுத்து உள் செருகி வரா மாதிரி நீங்க வைக்கலாம். ஆரம்ப எழுத்தா இல்லைன்னா கூட அந்த சொல்லக்கூடிய பெயர்ல இந்த எழுத்து வரா மாதிரி வைக்கிறது நல்லது. இப்போ நட்சத்திரம் பாதம் 1 2 3 4. இப்ப அஸ்வினி நட்சத்திரம் ஒரு குழந்தை அஸ்வினி நட்சத்திரத்திலே 1ஆம் பாதத்துல பிறந்திருக்கு அப்படின்னா சு அப்படின்ற பெயர்ல ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கணும். ஒரு பெண் குழந்தை இருக்கு அப்படின்னா சுபாஷினின்னு வைக்கலாம். ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு நான் அஸ்வினி 1ல அப்படின்னா சுரேந்திரன், ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், அத மாதிரி வைக்கலாம். 2ஆம் பாதமாக இருந்தால் சே, அந்த
சேன்ற எழுத்துல ஆரம்பிக்கிற மாதிரி வைக்கலாம். மூன்றாவது பாதமாக இருந்தால் சோ, நான்காவது பாதமாக இருந்தால் லா. இத மாதிரி நம்ம வைக்கலாம். இப்போ அடுத்தது பரணி பார்த்தீங்கன்னா லி, லு, லே, லோ. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த அஸ்வினி நட்சத்திரத்திலே பார்த்தீங்கன்னா அஸ்வினின்னு இருக்கும். அந்த குழந்தை 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்கும். என்ன பண்ணியிருப்பாங்க, சோமசுந்தரம்னு பேர் வச்சிருப்பாங்க. சோ எழுத்து ஆரம்பிச்சிருக்குது. அவங்களே ஜோதிடர்களாக ஆகிடுறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சார்ட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும், இல்லை பஞ்சாங்கம் கிடைச்சிருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும். இல்லை ஒரு சில ஜோசியர் வந்து சூசே சோ லால வைக்கிற மாதிரி வைக்கணும் அப்படின்னு காமனாக சொல்லியிருப்பார். ஒரு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னும் போது சூழ ஆரம்பிக்கிற மாதிரி அவர் வைக்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணியிருப்பாரு, பிறந்த ஆண் குழந்தைக்கு சோமசுந்தரம் அப்படின்னு பேர் வச்சிருப்பாரு. அது அஸ்வினி 1ஆம் பாதத்துக்கு சோன்னு வச்சிருப்பாரு. அது சிறப்பா அப்படின்னு கேட்டா இனிமேல் எதுவும் பண்ண முடியாது, அது அப்படியே இருந்துட்டு போட்டோம். மற்றவங்களுக்கு இனிமேல் உங்கள் ஜெனரேஷனுக்கு நீங்க பார்த்துக்கோங்க. அதாவது முதல் பாதமாக இருந்தால் சு, 2வது பாதமாக இருந்தால் சே, 3வது பாதமாக இருந்தால் சோ, 4வது பாதமாக இருந்தால் லா. அப்படி என்ன வைக்கணும். இப்போ உங்களுக்கு பெயர் வைக்கிறதுல உங்களுக்கு இப்போ லான்ற எழுத்துல உங்களுக்கு ஆரம்ப பெயரே தெரியல, நீங்க எனக்கு இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு உதவி பண்றேன். எந்த தட்சணையும் நான் வாங்கல, உங்களுக்கு பெயர் சொல்றதுக்கு உங்களுக்கு உதவி பண்றேன். ஒரு இந்த பேர் இருக்கு அப்படின்னு நீங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க பதிவு கொடுத்து கேட்டீங்கன்னா அதுக்கு நான் உங்களுக்கு உதவி பண்றேன். பரணி முதல் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் லி, லு, லே, லோ. இப்ப 4வது பாதத்துல ஒரு குழந்தை பரணியில பிறந்திருக்கு அப்படின்னா லோகேஷ் அப்படின்னு வைக்கலாம். லோன்னு வருது. அதே இது முதல் பாதத்திலேயோ 2ஆம் பாதத்திலேயோ 3ஆம் பாதத்திலேயோ பிறந்த குழந்தைக்கு லோகேஷ்னு பேர் வைக்கிறத விட இந்த மாதிரி ஆரம்ப எழுத்துல லே அப்படின்னா ஒரு பெண் குழந்தையா இருந்தா லேகா அத மாதிரி வைப்பாங்க. இங்க லூன்னு பாத்தீங்கன்னா லூல ஆரம்பிக்கிற மாதிரி எழுத்துக்கள் இல்லை. நம்ம லூல ஆரம்பிக்கிற மாதிரி ஏதாவது எழுத்துக்கள் இருந்தா வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த பெயர்ல 2வது எழுத்தோ 3வது எழுத்தோ இல்லை எந்த எழுத்துலயே இருந்தாலும் சரி அந்த லூன்னு ஒரு எழுத்து அங்க உச்சரிப்பு சப்தத்துல வரணும். அப்பதான் ஆகர்ஷணம், அதாவது வசீகரத்தன்மை அந்த குழந்தைக்கு ஏற்படும். நல்ல ஞானமுள்ள குழந்தையா இருக்கும், ஞாபக சக்தி நிறைந்த குழந்தையா இருக்கும், தொட்டதெல்லாம் பொண்ணாகுன்ற மாதிரி இருக்க விஷயங்கள்லாம் வரும். கிருத்திகை நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்து முதல் 2ஆம் 3ஆம் 4ஆம் பாதமாக இருந்தால் முதல் பாதம் ஆ, 2ஆம் பாதம் இ, 3ஆம் பாதம் உ, 4ஆம் பாதம் ஏ. இந்த மாதிரி பெயர்ல வைக்கணும். அடுத்தது ரோகிணி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா முதல் பாதம் ஓ, 2ஆம் பாதம் வா, 3ஆம் பாதம் வி, 4ஆம் பாதம் உ. இப்போ அந்த குழந்தை இப்போ ரோகிணி 4ஆம் பாதத்துல பிறந்திருக்கு அப்படின்னா இந்த ஊல ஆரம்ப எழுத்து வருமா? இந்த மாதிரி எழுத்துல ஊல ஆரம்ப எழுத்து வருமா? வர்றது சந்தேகம். ஆனா நீங்க வடி உடை அப்போ பாத்தீங்கன்னா இந்த ஊ வரும், வடி உடை. அப்போ இந்த மாதிரி எழுத்துல நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். மிருக சீரிஷம் முதல் பாதம் வே, 2ஆம் பாதம் ஓ, 3ஆம் பாதம் கா, 4ஆம் பாதம் கி. இப்போ மிருக சீரிஷத்துல முதல் பாதத்துல ஒரு குழந்தை பிறந்தால் வேணுகோபாலன் அப்படின்னு வைக்கலாம். வேணுகோபாலன் பேர் வைக்கலாம். இல்ல வேல ஆரம்பிக்கிற உங்களுடைய பெயர்கள் வைக்கலாம். ஓ இந்த மாதிரி ஓல ஆரம்பிக்குமா அப்படின்னா நீங்க இந்த ஓன்ற எழுத்து அந்த பெயர்ல வரா மாதிரி வைக்கலாம். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, மிருக சீரிஷம் முதல் பாதத்துக்கு கிருஷ்ணன் பேர் வச்சிருப்பாங்க. இங்க கீன்றது 4ஆம் பாதத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு.
இது கிருஷ்ணன் அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. வச்சதெல்லாம் இனிமேல் வச்சதுல இருக்கட்டும், இனிமேல் இருக்கிறவங்களுக்காக நான் இதை சொல்றேன். கி திருவாதிரை கு க ஞ ச. இவ்வாறு முதல் பாதம், இரண்டாம் பாதம், மூன்றாம் பாதம், நான்காம் பாதம். புனர்பூசம் கே கோ ஹ ஹி. அப்போ ஒரு குழந்தை புனர்பூசம் நான்காம் பாதத்துல பிறந்திருக்குன்னா அந்த குழந்தைக்கு ஹீன்னு ஆரம்பிக்கிற பெயர் வைக்க வேண்டும். ஹிரண்யகசிபுன்னு வைக்கலாமா? ஒரு ராட்சசனோட பெயர். இங்கே நரசிம்ம அவதாரத்தும் போது நரசிம்மர் ஹிரண்யகசிபுவை வதம் செய்தார். அப்போ இந்த குழந்தைக்கு ஹிரண்யகசிபு அப்படின்னு பேர் வைக்கலாமா? ஆனா இந்த எழுத்துக்கள் நமக்கு வரா மாதிரி பேர் உள்ள சேர்த்துக்கலாம். அந்த எழுத்துக்கள் அக்ஷரம் எழுத்துக்கள் வரா மாதிரி சேர்த்துக்கலாம். பூசம் பார்த்தீங்கன்னா ஹூ ஹே ஹோ ட இந்த மாதிரி எழுத்துக்கள் இருக்கணும். ஆயில்யம் டி முதல் பாதம், டு இரண்டாம் பாதம், டே மூன்றாம் பாதம், டோ நான்காம் பாதம். மகம்க்கு முதல் பாதம் ம, இரண்டாம் பாதம் மீ, மூன்றாம் பாதம் மு, நான்காம் பாதம் மே. பூரம் நட்சத்திரத்துக்கு முதல் பாதம் மோ, இரண்டாவது பாதம் ட, மூன்றாவது பாதம் டி, நான்காவது பாதம் டு. உத்திரம் முதல் பாதம் டே, இரண்டாம் பாதம் டோ, மூன்றாம் பாதம் ப, நான்காம் பாதம் பி. இந்த மாதிரி வைக்கலாம். இத மாதிரி வைக்கும்போது குழந்தைக்கு வசீகரத்தன்மை இருக்கும். தொட்டதெல்லாம் ஜெயிக்கும், நினைச்சதெல்லாம் நடக்கும், எந்த விதமான ஏமாற்றங்களும் இருக்காது. அதனால அவசியம் இந்த மாதிரி நாம அக்ஷர எழுத்துக்களை நாம் கொண்டு குழந்தைகளுக்கு பெயர் வைக்கிறது நல்லது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு மாசத்துக்குள்ளேயே ஐயா எனக்கு ஜாதகம் எழுதி கொடுங்க குழந்தைக்கு அப்படின்னுவாங்க. ஒரு வருஷம் ஆன விடனே தான் அந்த குழந்தைக்கு ஜாதகம் எழுதணும். ஏன்னா பாலாரிஷ்ட தோஷம் அப்படின்னு சொல்லி ஒரு தோஷம் இருக்கலாம். அதனால அந்த பாலாரிஷ்ட தோஷம் குழந்தைக்கு அஃபெக்ட் ஆகாம இருக்கணும் அப்படின்ற காரணத்தினாலே தந்தை வழியாக 3 மாசமும் தாய் வழியாக 3 மாசமும் குழந்தைக்காக ஒரு 6 மாசமும் ஆக மொத்தம் இந்த ஒரு வருஷம் பாலாரிஷ்ட தோஷம் இருக்க வாய்ப்பு உண்டுன்றதுனால காரணத்தினால ஒரு வருஷம் கழிச்சு தான் ஜாதகம் அப்படின்றது எழுதணும். சில பேருக்கு ஜாதகம் எழுதியே இருக்க மாட்டாங்க, இன்னும் இதுவரையும் எழுதல அப்படின்வாங்க. நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அப்போ போகும்போது இதுவரையும் ஜாதகமே எழுதலை, நீங்கள் கொஞ்சம் கணிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. கணிச்சு பலனும் சொன்னோம். இதனால உங்களுக்கு இந்த மாதிரி இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், இப்போ நம்ம உத்திரம் நட்சத்திரம் வரையும் தான் இதில் பார்த்துருக்கோம். மேற்கொண்டு இருக்கிற நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் முடிய நாம் ஒவ்வொரு சில நட்சத்திரங்களாக அடுத்தடுத்த வகுப்பில் பார்ப்போம். உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். இப்போ சில பேர் உதாரணத்துக்கு இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அஸ்வினி சூழ முதல் பாதம் சூன்ற அக்ஷரத்துக்கு ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக சோன்ற பேர்ல ஆரம்பிச்ச எழுத்துக்கள் வச்சாச்சு. ஏதோ ஜோசியர் சொல்லிட்டாரு அதனால வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், அதுக்கும் உண்டு ஒரு சில நிவர்த்தி முறைகள் அப்படின்னு சொல்லி யாருக்கு என்ன வேண்டுமோ அதை கேளுங்கள். அது தட்சணைக்கு உட்பட்டு அதுக்கு உண்டான பரிகார விவரங்கள் சொல்லப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மேற்கொண்ட நட்சத்திரங்கள் இந்த உத்தரம்க்கு அடுத்தது அப் டு ரேவதி வரையும் உண்டான நட்சத்திரங்கள், இதுக்கு ஒவ்வொரு நட்சத்திர பாதம் என்னென்ன எழுத்துக்கள் வைக்கணும் அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.